புனித சவேரியார் பேராலயம் என்பது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முதன்மை கத்தோலிக்க ஆலயமாகும். கோட்டாறு மறைமாவட்டத்தின் தலைமை ஆலயமாக இது விளங்குகின்றது. 1544இல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த புனித சவேரியாரால் இந்த ஆலயம் சிறிய அளவில் நிறுவப்பட்டது. இன்று இது விரிவடைந்து பேராலய நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இங்கு மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் பூதவுடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்பப்படுவதால் இந்த ஆலயத்தை பொதுமக்கள் கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் கோயில் என்று அழைக்கின்றனர். கிபி 1542இல் மறைபரப்பிற்காக இந்தியாவிற்கு வந்த சவேரியார் கிபி 1544ஆம் ஆண்டு பூவாரிலிருந்து பள்ளம் என்ற கடற்கரை ஓரமாக வசித்து வந்த முக்குவர் இன மக்களில் சுமார் 10,000ற்கு மேற்பட்டோரை கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திற்கு மனம் திருப்பினார். அன்று வணிக நகரமாக இருந்த கோட்டாரில் மனம் திரும்பிய மக்கள் வழிபடுவதற்காக ஒரு சிறிய மாதா கோவிலை திருவிதாங்கூர் மன்னனின் உதவியோடு நிறுவினார். ஆலய ஆவணங்களின்படி இவ்வாலயம் கிபி 1600ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. கிபி 1603ஆம் ஆண்டு இத்தாலியைச் சார்ந்த பாதிரியார் அந்திரயோசு புச்சரியோ என்பவர் மரத்தாலும் களிமண்ணாலும் இவ்வாலயத்தை விரிவாக்கம் செய்தார். கிபி 1713ஆம் ஆண்டு இவ்வாலயம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு கல்லினால் கட்டப்பட்டது. கிபி 1806ஆம் ஆண்டு கொல்கத்தாவைச் சார்ந்த பொறியாளரால் நுணுக்கமான வேலைப்பாடமைந்த ஆலயப்பீடம் உருவாக்கப்பட்டது. கிபி 1865ஆம் ஆண்டு இவ்வாலயம் தற்போதைய நிலைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. மே 26, 1930 அன்று இவ்வாலயம் கொல்லம் மறைமாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கோட்டாறு மறைமாவட்டம் உருவாக்கத்தின் போது பேராலய நிலைக்கு உயர்த்தப்பட்டது. சவேரியார் இந்தியாவிற்கு வந்த 400ஆம் ஆண்டையொட்டி கிபி 1942ஆம் ஆண்டு மணிக்கூண்டும் லூர்து மாதா கெபியும் திறந்து வைக்கப்பட்டது. கிபி 1952ஆம் ஆண்டு ஆலயத்தை மேலும் சிறிது விரிவாக்கி சவேரியார் கட்டிய மாதா ஆலயம் கோவிலின் உட்பகுதியில் வருமாறு மாற்றியமைக்கப்பட்டது. இவ்வாலயம் சாதி, இன மற்றும் மொழியை கடந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து வருகின்றது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. இத்திருவிழாவின் இறுதி நாளன்று கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசால் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றது.